சென்னையிலிருந்து புறப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி சென்றடைந்தார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட அவர் தற்போது திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலை சென்றடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சார்லஸ் இணைப்பில் இருக்கிறார். சார்லஸ், விவரம். இப்ப பிரதமர் சிறிது நேரம் நாதேஸ்வர கச்சேரியை கேட்டுவிட்டு அந்த தெற்கு கோபுர வாசல் ரங்கரங்க கோபுரில் தங்க குடத்துல அந்த பூரண கும்ப மரியாதையை ஏற்றுக்கொண்டு அவர் இப்ப தற்பொழுது உள்ளே கோபுர வாசல் உள்ளே நுழைந்து அவர் சாமி தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த திட்டமிட்டபடி என்பது நடக்கிறது. சுமார் ஒரு 5 நிமிடம் தற்பொழுது இந்த தெற்கு கோபுர வாசல்ல அவர் நின்று கொண்டு அந்த நாதேஸ்வர அந்த கச்சேரியை நின்று அவர் கேட்ட காட்சிகளை பார்க்க முடிந்தது. அடுத்ததாக அவருக்கான மரியாதை என்பது பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து அதன் பிறகு கோயில் யானை ஆசீர்வாதம், அதற்கு அடுத்ததாக உள்ளே சென்று அவர் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கருடாழ்வாரை வணங்கிவிட்டு உள்ளே ஆரியப்படால் வாயிலாக பெரிய பெருமாளை மூலவரை தரிசனம் செய்வதற்கு செல்வார். இந்த உள்ளே உள்ள நிகழ்வுகளை கிட்டத்தட்ட அவர் மூலவர் சன்னதியில சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் அவர் தாயார் சன்னதிக்கு செல்வது, அதே போல இந்த வசந்த மண்டபம் வழியாக சக்கரத்தாழ்வார் மற்றும் இந்த ராமானுஜ சன்னதிக்கெல்லாம் வருவதற்காக அவருக்கு பேட்டரி காரும் என்பது ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலில் இப்போ உள்ளே அவர் காலடி எடுத்து வைத்து விட்டார். அடுத்தடுத்த நிகழ்வு ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பிரியதர்ஷினி. நிச்சயமா சார்லஸ், பிரதமரோட வருகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் முழுக்க பல கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா நீங்க குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம பிரதமர் கோயில் வளாகத்துக்குள்ள போய் சுமார் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் தரிசனம் மேற்கொள்வாருன்னு குறிப்பிட்டீங்க. போக்குவரத்துல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப பிரதமர் உள்ள தரிசனம் மேற்கொள்ற பட்சத்துல அந்த நேரத்துல வெளியே போக்குவரத்து மாற்றங்கள்ல சிறிது தளர்வு ஏதேனும் அளிக்கப்படுமா? குறிப்பா அவசர தேவைகளுக்காக செல்லும் வாகனங்களுக்கு அந்த தளர்வு அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா? மிக முக்கியமாக திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம், அதாவது கொள்ளிடக்கரைக்கு பின்பும், அதாவது நம்ம இருக்கக்கூடிய இடம் என்பது காவிரி கொள்ளிடத்திற்கு நடுவில் ஸ்ரீரங்கம் உள்ளது, அனைவரும் அறிந்தது. இந்த நிலையில அவர்கள் காவிரி பாலம் மாநகருக்கு உள்ளே இருந்து காவிரி பாலம் வழியாக மாமலச்சாலை வரக்கூடிய வாகனங்களும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளன. ஏனென்றால் அது இரண்டாவதாக அது மிக முக்கிய பிரமுகர்கள் அந்த வருகைக்கான 2வது பாதையாக அது வைக்கப்பட்டுள்ளது, காவல்துறையின் பாதுகாப்பு. மற்றொன்று திருவானைக்காவல் பகுதியில இந்த கொள்ளிடக்கரையில அதே போல அந்த எலிபேட் தளம் அமைக்கப்பட்டுள்ள பகுதியிலும் 4 வழிச்சாலைக்கு, அதாவது சென்னைக்கு செல்வதாக இருக்கட்டும், அதே போல மற்றவர்கள் சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் செல்வதற்கு அந்த பகுதியிலும் போக்குவரத்து என்பது தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஏன்னால் மாநகருக்குள்ளே இவை, அதாவது திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் 2 பகுதிகளுக்கு உள்ளே மாநகரில் வரக்கூடிய வாகனங்கள் எதுவும் தற்போதைக்கு அனுமதி என்பது கிடையாது. ஏன்னா உள்ளே கோயிலுக்கு உள்ளே சென்றவுடன் சிறு தளர்வு என்பது இருக்கும். ஆனால் இந்த பகுதிகளில் வாகன போக்குவரத்து என்பது இருக்காது. என்றால் அவர்கள் அனைவருமே இந்த தடுப்பு வேலிகளை அமைத்து வாகனம் என்றால் பேருந்து போக்குவரத்தையே அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்காமல் திருவானைக்காவல் அவர்கள் மாற்றுப்பாதையை அனுமதித்திருக்காங்க. ஏனென்றால் உள்ளே திரும்புவதற்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதற்காக பயணிகள் மற்றவர்களும் இங்கே உள்ளே வருவதற்கு திருவானைக்காவலில் அவர்கள் வெளியில உள்ள புறவழிச்சாலை வழியாக தான் செல்ல வேண்டும், கும்பகோணம் சாலை உள்ளிட்ட பகுதியில் செல்ல வேண்டும் என அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்தளவு உள்ளே இருக்கக்கூடிய 4 வீதிகளிலும் உள்ளே உள்ளவர்களும் அவர்களும் வீட்டை விட்டு தற்பொழுது வெளியே வர முடியாது, உள்ளே தான் இருக்க வேண்டும். இந்த மிக முக்கியமாக நாம் குறிப்பிடக்கூடிய அந்த வடக்கு வாசல் பகுதியில் இருந்து அவர் இப்ப தற்பொழுது பிரதமர் மோடி வந்திருக்கக்கூடிய அந்த தெற்கு கோபுர வாசல், இந்த ரங்கரங்க கோபுர வாசல் உள்ள இந்த உத்தர வீதி பகுதிகளில் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே தான் பொதுமக்கள் இருக்க வேண்டும். மற்றவர்கள் வந்தால் அந்த பேரிகேட், அதாவது தடுப்பு வேலிக்கு அருகாமையில் அதை உள்ளே நின்று கொண்டு பிரதமரை வரவேற்கலாம், நிற்கலாம். ஏனென்றால் அதை தாண்டி அவர்களால் வெளியே வர முடியாது. அவர்கள் அனைவரும் பிரதமர் மீண்டும் ஸ்ரீரங்கம் கோயில்ல சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு வெளியே அவர் 12:40 12:45 மணிக்குள் அவர் வெளியில் வருவார். அவர் வந்தவுடன் அவருடைய கான்வாய் வாகனம் புறப்பட்டு எலிபேட் தளம் சென்றவுடன் தான் இவர்களுக்கு உள்ளே உள்ளவர்களுக்கு தளர்வு என்பது இருக்கும். ஏனென்றால் தரிசனமும் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுஜன சேவை பொதுமக்களுக்கான இந்த வரக்கூடிய இந்த உள்ளே வரக்கூடிய வாகனங்களும் சரி, அவர்களும் உள்ளிருந்து வெளியும் செல்ல முடியாத நிலை. ஏனென்றால் ரங்கரங்க கோபுரத்துக்கு முன்னதாக உள்ள கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது என்பதை குறிப்பிட்டேன். அதற்கு முன்னதாக ஒரு பெரிய திரை அமைக்கப்பட்டு கிட்டத்தட்ட இதுல 21 கோபுரங்கள் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு இருக்கு. ஏனென்றால் ராஜகோபுரத்திலிருந்து நேரடியாக ஒவ்வொரு கோபுரமும் அந்த இருபுறங்களும் கடை வீதிகள் இருக்கு. நேரடியாக ரங்கரங்க கோபுரத்தை அவர்கள் பார்க்க முடியும் இந்த கோபுர வாசலில் இருந்து. அந்த நிலையில் தான் அந்த திரை போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நபர் கூட வீட்டின் மாடியில் நிற்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு பகுதியிலும் காவல்துறையினரும் அதே போல் சிறப்பு பாதுகாப்பு படை எஸ்பிஜி சேர்ந்தவர்களும் கூடுதலாக அவர்கள் பாதுகாப்பு படையில் உள்ள அனைவருமே வீடுகள் மற்றும்
மிக முக்கியமான அந்த தெருக்களில் உள்ள பகுதிகளிலும் அவர்கள் நிறுத்தி வச்சிருக்காங்க. மீண்டும் அவர் ரங்கராஜ கோபுரத்திலிருந்து வெளியே வடக்கு வாசல் வழியாக செல்லும் வரை இந்த அனைத்து கட்டுப்பாடுகளும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என காவல்துறை தெரிவித்திருக்காங்க. ஆனால் தொண்டர்கள் மற்றவர்கள் பொதுமக்களை பொறுத்தளவு பிரதமர் இப்ப உள்ளே சென்றதால் நீங்கள் அனைவரும் இந்த உள்ளே நின்று கொண்டிருப்பவர்கள், ஏன்னா காலை 7 மணி முதல் அவர்கள் பிரதமரை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருந்தாங்க. அவர்கள் கலந்து செல்வதற்கு காவல்துறையினர் தற்போது ஏற்பாடுகளை செய்து வராங்க. பிரியதர்ஷினி, பிரதமர் கோயிலை வந்தடைந்திருக்கிறார். கோயில் நிர்வாகம் சார்பில் இருந்து பிரதமருக்கு என்னென்ன மாதிரியான சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பிரதமரோட உள்ள போறதுக்கு, கோயில் வளாகத்துக்குள்ள போறதுக்கு எத்தனை பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ள போறாங்க? ஏற்கனவே கோயில் வளாகத்துக்குள்ள கோயில் நிர்வாகிகளும் அர்ச்சகர்களும் எத்தனை பேர் இருக்கலாம்னு அனுமதிக்கப்படுறாங்க? தெற்கு கோபுர வாசல், ரங்கராஜ கோபுர வாசலில் 2 அர்ச்சகர்கள், மிக முக்கியமாக முழுவதுமாக இந்த அர்ச்சகர் சுந்தர் அவர் உடன் இருப்பார். அதற்கான அனுமதியை ஏற்கனவே அவர்கள் முழுவதும் சோதனை நடத்தி அவர், அதே போல் மற்றொரு அர்ச்சகரும், இதைவிட முக்கியம் கோயிலுடைய தலத்தார் கூட பிரதமர் மோடி உடன் இருப்பதற்கு அனுமதிக்கவில்லை. அர்ச்சகர்கள் 2 அவர்கள் உள்ளே ஒவ்வொரு சன்னதியிலும் சென்று பிரதமருக்கு அந்த சன்னதிகளில் அவர்கள் நேரடியாக சாமி தரிசனம் செய்யும் போது உடன் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஜி சிறப்பு பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் அவர்கள் உடன் செல்வார்கள். ஆரியபடால் புள்ளி, அதாவது மிக முக்கியமாக மூலஸ்தானம் செல்லும் பொழுது மிகவும் குறைவாக, அதாவது அர்ச்சகர்கள், பிரதமர் மற்றும் பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு சிலர் மட்டுமே உள்ளே அனுமதி ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது. மூலவர் பெரிய பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தவுடன் மீண்டும் வழக்கம் போல் அவருடைய அந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் உடன், அதாவது காவல்துறையினர் அவர்கள் அந்த ஆரியபடாலுக்கு வெளியே அவர்கள் இருப்பார்கள். ஒட்டுமொத்த காவல்துறையுடைய அனைத்து பிரிவுகளும் உள்ளே இருக்கிறது. முக்கியமாக எஸ்ஐயு சேர்ந்தவர்களும், அதே போல் ரா பிரிவு, மத்திய உளவு பிரிவில் உள்ளவர்களும் அனைவரும் கோவிலுக்குள் உள்ளே இருக்கிறார்கள். மற்றவர்கள் யாரும் உள்ளே அனுமதி கிடையாது. கோவில் பணியாளர்கள் உள்ளே அனுமதி கிடையாது. இணை ஆணையர் மாரியப்பன் அவர் இருக்கிறார். அவரும் குறிப்பிட்ட தூரம் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார். ஏனென்றால் யார் எல்லாம் பிரதமர் உடன் இருக்க வேண்டும், எந்தெந்த இடத்தில், ஏனென்றால் இப்ப அடுத்த நிகழ்வாக அவருக்கு கோயில் யானை ஆசீர்வாதம், அதற்கு அடுத்ததாக அவர் ஒவ்வொரு சன்னதியாக செல்வது, சில அனைத்து நடவடிக்கைகளும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதற்கான அனுமதியை அவர்கள் அளித்திருக்காங்க. உதாரணமாக இப்ப அவர் பெரிய பெருமாளை அந்த மூலவரை தரிசனம் செய்துவிட்டு வெளியே தாயார் சன்னதிக்கு வரும் பொழுது கொலு மண்டபத்தில் அவர் விளக்கேற்றுகிறார். அங்கே 2 அர்ச்சகர்கள் யார் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்கனவே தயார் நிலையில வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாயார் சன்னதியை விட்டு வெளியே அவர் கம்பர் மண்டபத்தை அவர் ராமாயணம் படிப்பதற்கு மற்றவர்கள் படிக்கும் பொழுது இவரும் ராமாயணம் படிக்க உள்ளார் என்பதை தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்த ராமாயணத்தை பற்றி மற்ற நிகழ்வுகளும் தொடர்ந்து உள்ளே நடைபெறும். அதனையும் அவர் உள்ளே அமர்ந்து கேட்டுக்கொண்டு அவர் இந்த 1 மணி நேரம் 40 நிமிடத்தை ஸ்ரீரங்கம் கோயில தரிசனம் செய்துவிட்டும் அவர் உள்ளே இந்த ராமாயண அந்த கம்பர் மண்டபத்தில் வீட்டிருப்பதும் மீண்டும் அந்த சன்னதிகளுக்கு வருவதுமான நிகழ்வு என்பது இருக்கிறது. அதிக அளவு கூட்டம் என்பதை வெறுத்து சிலர் மட்டுமே பிரதமருடன் உள்ளே இருக்கிறார்கள். அவருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்தவர்கள் அந்த ஆரியபடால் அந்த வாசல் வரை அவர்கள் இருப்பார்கள். உயர் அதிகாரிகள் மற்றவர்கள் யாரும் உள்ளே செல்ல மாட்டார்கள். மீண்டும் அவர் வெளியே அந்த பேட்டரி காரில் வந்தவுடன் தான் அவருடைய இந்த கூடுதல் பாதுகாப்பு அதிகாரிகளும் உடன் இருப்பாங்க. பிரியதர்ஷினி.